வணக்கம். கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நாம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த சயின்டிஃபிக்கான அப்ரோச்சில் நம்மளுடைய கர்ம வினைகள் எப்படி இந்த ஜென்மத்தில் இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுப்பதற்கு நம்மளுடைய ராசிக்கு இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகம் இருக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத துல்லியமாக சயின்டிஃபிக்காக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படி பிறக்குதுன்னா, குருவே 6ஆம் இடத்துல குரு பெயர்ச்சி பெற்று 6ஆம் இடத்துக்கு வரார். 6க்கு 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ இது எந்த மாதிரி ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும் வேலை நிதித்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தொழில் அமைகிறது, வேலை அமைகிற அமைப்புகளாக இருக்கு. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு வேலை கிடைக்கிறது. வெளி நாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளி நாடு போகிறது, வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளி மாநிலம் போகிறது. இதே மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 10th 12th முடிச்சுட்டு நல்லா அடுத்த கோர்ஸ் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுங்கிறவங்கலாம் நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஒரு அட்மிஷன் கிடச்சி நல்லா வெளிநாடு போகிறவங்களுக்கு விசா கிடச்சி போகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுற தொழில்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தை நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பணம் வரவேண்டிய பணம் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதே பாருங்க, ராசியில ராகுவும் 7ல் கேதுவும் சனி 2ஆம் இடத்திலும் இருந்து அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பண தட்டுப்பாடை கொடுத்து வரவேண்டிய பணத்துக்காக நம்ம மெனக்கெடுதல். வர வேண்டியது 100 ரூபா இருந்ததுன்னா வர்றது ஒரு 50 ரூபா தான் சேருதுங்கிற மாதிரி போயிட்டு இருந்ததுக்கெல்லாம் அந்த குருவின் பார்வை நல்லாவே கேஷ் ஃப்ளோ விசேஷத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அதே மாதிரி மாணவர்கள் பாருங்க, அவங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸ், வேணுங்கிற காலேஜ், வேணுங்கிற ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேணுங்கிற நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி இளம் வயதினர், அதாவது திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்லாவே திருமணமானதுக்கப்புறம் நம்ம பொண்ணை வெளி ஊருக்கு கட்டி கொடுத்துட்டோம், நல்லா போயிடுச்சு, 2 வருஷமா ட்ரை பண்ணது இப்போ கிடைச்சிருச்சு, இப்போ நல்லா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுது சில பேர்த்துக்கு. அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் ராகு இருக்கிறனால கொஞ்சம் மனசுல குழப்பங்கள் போயிட்டு இருக்கும். இந்த ஜூன் மாதம் பாருங்க, குருவின் பார்வை விலகிறதுனால திடீர்னு கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள், ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொடுப்போம். பங்குதாரர்கள் மேலே, நண்பர்களுக்குள்ள சில பிரச்சனைகள், சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். அதனால கொஞ்சம் வேகத்தை காட்டிலும் கொஞ்சம் விவேகமாக இருக்க வேண்டும் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ராசியில ராகுவும் 7ல் கேது இருக்கும் பொழுது குருவின் பார்வை விலகும் பொழுது அதே சமயத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்கள் பாருங்க, புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாம் 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல ஒரு நல்ல யோகமான ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. ராசி அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இது என்னன்னா கொஞ்சம் அடுத்த கட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக சில லோன் வாங்குறது, சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சில சுப விரயங்கள் பண்ணி அந்த பணத்தை தூக்கி இதில் போடுறது, இடம் மாறுவது அப்படிங்கிற மாதிரி நிறைய மாற்றங்கள் நிறைந்த 2026 ஜூன்லேருந்து வரக்கூடிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் அமையுதுங்க. கொஞ்சம் நல்லாவே அந்த வேலை மாற்றம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, லோன் போகிறது, கொஞ்சம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு உபாதைகள் கொஞ்சம் மேலே வர்றது, அதாவது இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் திடீர்னு ஒன்று டயக்னோசிஸ் பண்ணுறது, ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸு, தைராய்டு, அதெல்லாம் வர கொஞ்சம் விஷயங்கள்லாம் அங்கே தலை தூக்குற விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படுது. அதே சமயத்தில் பண விஷயத்தில் தட்டுப்பாடு இல்லாமல், அது கடன் மூலமாக வர்றதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்கள பணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணம் வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, சுபவிரயம் செய்து உங்களுக்கு ஒரு லாபமாக வர்றதா இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட் மூலமாக வர்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கத்தையும் அது மூலமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பும், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரக்கூடிய அமைப்புகளும், எக்ஸ்பேன்ஷன் ஆகக்கூடிய அமைப்புகளும், நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கை முயற்சிகளை
எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக, அந்த தருணத்தின் ஆரம்ப மாதமாக ஜூன் 2026 அமைகிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.